ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கைஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்துட்டு இருக்க மாதிரி வீடியோ தான் நம்ம எடிட் பண்ண போகிறோம். அதுவும் இன்ஷாட்டை மட்டுமே யூஸ் பண்ணி வீடியோக்குள்ள பொறுத்த மாதிரி நம்ம சேனலுக்கு புதுசாக யாராவது வந்து நீங்கள் இந்த வீடியோ பார்த்துனா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பரவாயில்ல கைஸ். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா மட்டும் போகிறதுக்கு முன்னாடி ஒரு லைக் மட்டும் கொடுத்து போயிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கைஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெம்ப்ளேட் மேக் பண்ணி ஓனாக மேக் பண்ணி அதுக்கப்புறமா தான் கைஸ் வீடியோ எடிட் பண்ண போகிறோம். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கைஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்கே இன்ஷாட் ஆப் ஓப்பன் பண்ணி வீடியோ செக்ஷனுக்குள்ளே வந்துருங்க. வீடியோ செக்ஷனுக்குள்ளே வந்து பிளாங்க் சூஸ் பண்ணிங்க கைஸ். பிளாங்க் சூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கேன்வாஸ் உள்ள போய்ட்டு 9:16 செட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எடுத்தால் டியூரேஷன் உள்ள போய்ட்டு ஒரு 5 செகண்ட் செட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்து வந்து இந்த இமேஜ் PNG இமேஜ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். டெக்ஸ்ட்டுக்கு பக்கத்தில் ஸ்டிக்கர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே வந்துருங்க. ஆட் ஸ்டிக்கர்னு ஒன்று ஃபஸ்ட்லேயே இருக்கும் கைஸ். அதுக்குள்ளே போனீங்கன்னா ஃபோட்டோ செக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபோட்டோக்குள்ளே போய்ட்டு இந்த PNG ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வீடியோ எண்டு வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். எக்ஸ்டெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அதை ஃபுல்லாக காப்பி பண்ணுங்கள் கைஸ். அதாவது காப்பி பண்ணி நான் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஃபோட்டோ வந்து ஃப்ரேமு, அதாவது ரைட் சைட்லேருந்து லைட்டாக மட்டும் வெளில வர மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். நான் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேன், ஸ்க்ரீனை பார்த்தீங்கன்னாலே தெரியும். அதே மாதிரி செகண்ட் ஒன் வந்து லெஃப்ட் சைட்லேருந்து லைட்டாக மட்டும் வெளில வர மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஃபிட் பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோ, அதாவது ரேஷியோ ஃபுல்லாக வர மாதிரி நீங்கள் ஃபிட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஃபோட்டோ, அதாவது PNG வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அதுக்கு எப்படி அனிமேஷன் கொடுக்கணும், டியூரேஷன்லாம் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணுங்கிறத வந்து ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா சொல்கிறேன் கைஸ். ஃபஸ்ட்டு எல்லா ஃபோட்டோவுமே இது மாதிரி ஆட் பண்ணுங்கள். நான் ஆட் பண்ணுற மாதிரி கரெக்டாக ஆட் பண்ணுங்கள் கைஸ். அதாவது எதுக்காக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் லைட்டாக உள்ளேயும் வெளியும் இருக்க மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா வீடியோ பார்க்குறது நல்லா இருக்காது. அந்த லைன் ஒரே மாதிரி இருந்தால் தான் வீடியோ வந்து பார்க்குறது நல்லாயிருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் அடுத்ததாக ஃபஸ்ட் ஒன் ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அனிமேஷனுக்குள்ளே வந்துருங்க. அனிமேஷனுக்குள்ளே வந்து ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு வந்து அந்த ரைட் சைடு ஆரோ மார்க் அனிமேஷனை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு டியூரேஷன் வந்து 0.2 செகண்ட் கைஸ். 0.2 செகண்ட் செட் பண்ணிவிட்டு இப்போ எக்ஸ்ட்ரா உள்ள போர்ஷன் வந்து நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி டெலிட் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து அவுட் அனிமேஷன் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க கைஸ். அவுட் அனிமேஷன் வந்து நம்மளுக்கு தேவையில்லை. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன்றுக்கு வந்து அதே தான், அனிமேஷன் வந்து மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ரைட் சைடு அனிமேஷன் கொடுத்துருப்போம் ஃபஸ்ட்டு ஃபோட்டோவுக்கு. செகண்ட் ஒன்றுக்கு வந்து லெஃப்ட் சைடு அனிமேஷன் கைஸ். அதாவது ஆப்போசிட்டாக நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதுதான் கைஸ் வீடியோ எண்டு வரைக்குமே அப்படி தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். செகண்ட் ஒன் ஃபோட்டோ வந்து எங்கே ஃபிக்ஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஃபோட்டோ ஆட் பண்ணியிருக்கேன் கைஸ். அதுலேருந்து நான் வந்து வீடியோ வந்து ஒரு 5 செகண்ட் செட் பண்ணியிருக்கிறதுனால நான் வந்து 0.7 செகண்டுக்கு நான் செட் பண்ணிக்கிட்டேன் டியூரேஷன் வந்து ஒரு ஃபோட்டோவுக்கும். நீங்கள் எவ்வளோ டியூரேஷன் செட் பண்ணுறீங்களோ அதுக்கு அந்த மாதிரி நீங்கள் வந்து வீடியோ வந்து ஸ்ப்ளிட் பண்ணிங்க. அந்த 0.7 செகண்டுக்கு அப்புறம் ஸ்ப்ளிட் பண்ணி டெலிட் பண்ணுங்கள். டெலிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அந்த 0.7லேருந்து செகண்ட் ஒன் ஃபோட்டோ வர மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணணும். நான் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேன், நீங்கள் ஸ்க்ரீனை பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஃபஸ்ட்டு எல்லா ஃபோட்டோவுமே இந்த ஆர்டரில் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. 0.7 செகண்டுக்கு வச்சு 0.7ல் வச்சு நீங்கள் கரெக்டாக டியூரேஷன் வந்து ஃபிட் பண்ணிடுங்க. ஃபிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அதுலேருந்து 0.7 செகண்ட் வச்சு நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி முடிச்சிடுங்க. அனிமேஷன் கூட நீங்கள் வந்து லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம் கைஸ். நான் அதான் பண்ணியிருப்பேன், நீங்கள் ஸ்க்ரீனை பார்த்தீங்கன்னாலே தெரியும். நெக்ஸ்ட் அடுத்ததாக என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் ஒன் ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கும் வந்து நம்ம 0.7 செகண்ட் வச்சு எக்ஸ்ட்ரா உள்ள போர்ஷன், அதாவது ஒரு 49 செகண்ட் வரும் கைஸ். பேலன்ஸ் உள்ள ஒரு செகண்டுக்கு வந்து நம்ம, அதாவது 5 செகண்ட் 4.9 செகண்ட் வரும். அந்த 5 செகண்டையும் சேர்த்து ஆட் பண்ணி தான் நம்ம அந்த டியூரேஷன் வந்து செட் பண்ணியிருப்போம். அவுட் அனிமேஷன் வந்து மறக்காமல் எல்லா ஃபோட்டோக்குமே வந்து ஆஃப் பண்ணுங்கள். எந்த ஃபோட்டோக்குமே வந்து அவுட் அனிமேஷன் வந்து செலக்ட் பண்ணிடுறாங்க கைஸ். கரெக்டாக அதே மாதிரி வந்து அனிமேஷன் வந்து 0.2 செகண்ட் வச்சுங்க. நான் வந்து அதையும் சொல்லிட்டேன். நான் வந்து 5 செகண்ட் வச்சதுனால 0.2 செகண்ட் அனிமேஷன் ஃபிட் பண்ணியிருக்கேன். ஃபோட்டோவோட டியூரேஷன் வந்து 0.7 செகண்ட் கைஸ். அதை நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ டியூரேஷன் செட் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அனிமேஷனும் ஃபோட்டோவோட டியூரேஷன் நீங்கள் செட் பண்ணிங்க. செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து இப்படி தான் கைஸ் ப்ளே ஆகும். இந்த மாதிரி ப்ளே ஆகும்போது நீங்கள் கரெக்டாக ப்ளே ஆகுதான்னு பார்த்துங்க. அதாவது ஒன்று முடிஞ்சதுக்கப்புறம் ஒன்று ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அது மாதிரி மட்டும் கரெக்டாக ப்ளே ஆகுதான்னு பார்த்துங்க. ஓகே, கரெக்டாக ப்ளே ஆகுச்சுன்னா நெக்ஸ்ட் அடுத்ததாக பேக்ரவுண்ட் செக்ஷனுக்குள்ளே வந்து ஒயிட் கலர் பேக்ரவுண்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வீடியோ வந்து நீங்கள் சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா திரும்ப என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அது அப்படியே பேக் வந்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் அப்படியே இருக்கும். அதுக்குள்ளே போய்ட்டு நம்ம ஆட் பண்ண ஃபோட்டோ எல்லாத்தையுமே திரும்ப வந்து வீடியோ எண்டு வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். வீடியோ எண்டு வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிடுங்க. பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியுங்க. ஒன்று வந்ததுக்கப்புறம் ஃபோட்டோ வந்து அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்கும். போன வீடியோவில் வந்து எப்படி இது பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, வந்துட்டு அதாவது ஃபஸ்ட்டு ஃபோட்டோ வரும், அதோட முடிஞ்சு அதுக்கப்புறமா செகண்ட் ஃபோட்டோ ஸ்டார்ட் ஆகும். ஆனால் இதில் வந்து ஃபஸ்ட்டு ஃபோட்டோ வந்ததுக்கப்புறமா அந்த ஃபோட்டோ அப்படியே இருக்கும், செகண்ட் ஃபோட்டோ வந்து ஸ்டார்ட் ஆகும் கைஸ். ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு இந்த வீடியோ வந்து நீங்கள் டிராஃப்ட்டில் சேவ் பண்ணுங்கள். டிராஃப்ட்டில் சேவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஃபோட்டோ செக்ஷனுக்குள்ளே வந்து நியூ ப்ராஜெக்ட்டை கொடுத்து பேக்ரவுண்ட் வந்து க்ரீன் கலர் செட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபோட்டோ வந்து சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா திரும்ப அந்த டிராஃப்ட் ப்ராஜெக்ட்டை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ப்ராஜெக்ட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா டியூரேஷன் வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம் கைஸ். டியூரேஷன் எவ்வளோ சேஞ்ச் பண்ண போகிறோம்னா, அதுக்கு வந்து 5 செகண்ட் செட் பண்ணியிருந்தோமா, இதுக்கு வந்து ஒரு 2 செகண்ட் சேர்த்து 7 செகண்டாக ஃபிட் பண்ண போகிறோம். ஃபிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வந்து பிப் ஆப்ஷனுக்குள்ளே போயிடுங்க. பிப் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு, அதாவது அந்த எல்லா ஃபோட்டோவும் வந்து ஸ்டாப் ஆகுதுல கைஸ், லாஸ்ட் ஒன் ஃபோட்டோ வந்து ஸ்டார்ட் ஆகும். அந்த ஸ்டார்ட் ஆகிறதுலேருந்து கொஞ்சம் கேப் விட்டு நீங்கள் இந்த பிப்பில் போய்ட்டு இந்த PNG ஆட் பண்ணுங்கள். PNGயில் ஃபோட்டோவை ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா மாஸ்க் செக்ஷனுக்குள்ளே வந்துருங்க. மாஸ்க் ஆப்ஷனுக்குள்ளே வந்து தேர்ட் ஒன் மாஸ்க்கு செலக்ட் பண்ணி அந்த நம்ம PNG ஆட் பண்ணியிருக்கோம் கைஸ், அந்த சைஸுக்கு கரெக்டாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக கொண்டு போய் அதில் ஃபிட் பண்ணுங்கள். நான் எப்படி ஃபிட் பண்ணுறேன் நீங்கள் ஸ்க்ரீனை பார்த்தீங்கன்னாலே தெரியும். அதாவது நம்ம ஆட் பண்ணியிருக்க ஃபோட்டோ வந்து தெரியக்கூடாது கைஸ், அந்த அளவுக்கு நீங்கள் கரெக்டாக ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா
நெக்ஸ்ட் இதுக்கு வந்து நம்ம அனிமேஷன் கீ ஃப்ரேம் ஆட் பண்ண போகிறோம். ஸ்டார்டிங் கீ ஃப்ரேம் வந்து நீங்கள் ஃபோட்டோ ஃபிக்ஸ் பண்ணீங்களா அதிலே இருக்கட்டும். நெக்ஸ்ட் எண்டிங் கீ ஃப்ரேம் வந்து எதுலன்னு பார்த்தீங்கன்னா வீடியோ எண்டு வரைக்கும் ஃபோட்டோ எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா உள்ள போர்ஷன் ஸ்ப்ளிட் பண்ணிடுங்க. எண்டிங் கீ ஃப்ரேமுக்கு வந்து அப்படியே திரும்ப மாஸ்க் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு வீடியோ எண்டு வரைக்கும் லாஸ்ட்டில் கொண்டு வந்து வச்சுட்டு மாஸ்க் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் ஃபோட்டோ வந்து அந்த ஏரோ மார்க் கொடுத்துருப்பாங்களா கைஸ், டாப் ஏரோ மார்க்கு, அந்த டாப் ஏரோ மார்க்கை மட்டும் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா போதும். கீ ஃப்ரேம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிடும். இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ப்ளே ஆகும் கைஸ். எந்த இடத்தோட கீ ஃப்ரேம் முடியுதோ அதோட வந்து நீங்கள் வீடியோ வந்து ஸ்ப்ளிட் பண்ணி டெலிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் எப்படி ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஸ்க்ரீனை பார்த்தீங்கனாலே தெரியும். கரெக்டாக இதே மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிடுங்க. நான் ஒரு சின்ன மிஸ்டேக் மட்டும் பண்ணிட்டேன் கைஸ். நானே கரெக்டாக பார்த்து தான் எடிட் பண்ணுவேன். அப்படியும் இருந்துமே எனக்கு ஒரு சின்ன மிஸ்டேக் வந்துச்சு. அந்த மிஸ்டேக் உங்களுக்கு வராமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் இதை இந்த வீடியோவில் சொல்கிறேன். நீங்கள் வந்து அந்த லாஸ்ட்டு ஃபோட்டோ வந்து ஸ்டார்ட் ஆகுதுல கைஸ், அந்த ஃபோட்டோவுக்கு ஸ்டார்ட் ஆகும்போதே நீங்கள் பிப்பில் போய்ட்டு இந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் ஆட் பண்ணுறது வந்து கரெக்டாக தெரியும். பேக்ரவுண்டில் வந்து அந்த ஃபோட்டோலாம் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும் கைஸ். அப்படி இல்லைனா நான் பண்ணதே தப்பு உங்களுக்கும் வந்துடும். அதுக்காக தான் சொல்கிறேன், நீங்கள் இந்த தப்பை மட்டும் திருத்திங்க. நெக்ஸ்ட் அடுத்ததாக திரும்ப வந்து அந்த ஃபோட்டோ வீடியோ வந்து சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணி முடிச்சக்கப்புறமா திரும்ப இன்ஷாட் பண்ணி வீடியோ செக்ஷனுக்குள்ள வந்து நியூ ப்ராஜெக்ட் கொடுத்துருங்க. கேன்வாஸுக்குள்ளே போய்ட்டு 9:16 ரேஷியோ. நெக்ஸ்ட் டியூரேஷனுக்குள்ளே போய்ட்டு ஒரு 20 செகண்ட் செட் பண்ணுங்கள். செட் பண்ணி முடிச்சக்கப்புறமா ஃபோட்டோ வந்து நீங்கள் ஆட் பண்ணுங்கள். அதாவது ஃபோட்டோ ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கேன்வாஸு டியூரேஷன்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபிட் பண்ணுங்கள். ஃபிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இப்போ பிப் ஆப்ஷனில் போய்ட்டு ஃபஸ்ட் ஒன் நம்ம சேவ் பண்ணோம்ல வீடியோ, அந்த வீடியோ வந்து இம்போர்ட் பண்ணுங்கள். இம்போர்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா குரோமான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த குரோமாக்குள்ளே போனீங்கன்னா அந்த க்ரீன் கலரை செலக்ட் பண்ணுங்கள். க்ரீன் கலரை செலக்ட் பண்ணி ஸ்ட்ரென்த் வந்து ஒரு 85 ஃபிட் பண்ணுங்கள் கைஸ். நெக்ஸ்ட் அடுத்ததாக ஷேடோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 to 50 ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ ஃபிட் பண்ணாலும் ஓகே தாங்க. ஃபிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இப்போ நீங்கள் வீடியோ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ நீங்கள் ஆட் பண்ண வீடியோவுக்கும் ஃபோட்டோவுக்கும் கரெக்டாக இருக்கும் கைஸ். நெக்ஸ்ட் அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் இம்போர்ட் பண்ணியிருக்க வீடியோ வந்து முடியல கைஸ். அந்த டியூரேஷன்லேருந்து செகண்ட் ஒன் சேவ் பண்ணோம்ல கைஸ், அந்த வீடியோ வந்து நம்ம திரும்ப இம்போர்ட் பண்ண போகிறோம். அந்த இடத்துல கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப பிப் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு செகண்ட் ஒன் வீடியோ வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணுங்கள். இம்போர்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அதை கொண்டு வந்து கீழே ஃபிக்ஸ் பண்ணுறோம். நான் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி கரெக்டாக கொண்டு வந்து கீழே ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அதுக்கும் குரோமா கீ உள்ள தான் கைஸ் போக போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா குரோமான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த குரோமாக்குள்ளே போய்ட்டு நீங்கள் கலரை சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த க்ரீன் கலரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். க்ரீன் கலரை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரென்த் வந்து ஒரு 80 ஃபிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்தது ஷேடோ வந்து பார்த்தீங்கன்னா அதே தான் கைஸ், 40 to 50 ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ ஃபிட் பண்ணாலும் ஓகே தான். ஃபிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இப்போ நீங்கள் வீடியோ ப்ளே பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் வீடியோ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ப்ளே ஆகும் கைஸ். நெக்ஸ்ட் அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதோட வேலை முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு பேக் வந்துடுங்க கைஸ். பேக் வந்துட்டு ஃபோட்டோவுக்கு வந்து நம்ம எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். அதாவது பேக்ரவுண்டில் உள்ள ஃபோட்டோவுக்கு இந்த வீடியோவுக்கே நான் நிறைய எஃபெக்ட்லாம் போடலான்ட்டு தான் கைஸ் இருந்தேன். ஆனால் டியூரேஷன் தான் எனக்கு, அதாவது அப்லோட் பண்ணுற டியூரேஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. இவ்வளோ டியூரேஷன்லாம் செட் பண்ணால் யாரும் பார்க்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் நான் இதோட வந்து வீடியோ வந்து நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஃபுல்லாக அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா வீடியோ வந்து ஃபுல் எஃபெக்ட்லாம் எவ்வளோ ஆட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ஆட் பண்ணி நான் வீடியோ வந்து உங்களுக்கு கொண்டு வரேன். நெக்ஸ்ட் ஃபில்டர் ஆப்ஷன், ஃபில்டர் அண்ட் எஃபெக்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபில்டருக்குள்ளே போங்க. ஃபில்டருக்குள்ளே போனீங்கன்னா ஃபஸ்ட்லேயே வந்து ஆட்டோன்னு ஒரு எஃபெக்ட் அட்ஜஸ்ட் இருக்கும் கைஸ். அந்த ஆட்டோ அட்ஜஸ்ட்டை நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும், ஃபோட்டோவுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் அதுவே பண்ணி கொடுத்துரும். நெக்ஸ்ட் அடுத்ததாக எஃபெக்ட்டுக்குள்ளே போய்ட்டு ஷேக்குன்னு ஒரு எஃபெக்ட் கொடுத்துருப்பாங்க கைஸ். அதுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் லாஸ்ட் ஒன் ஷேக் எஃபெக்ட் வந்து நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இப்போ நீங்கள் வீடியோ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் கைஸ் ப்ளே ஆகும். எஃபெக்ட்லாம் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஒரு வாட்டி ப்ளே பண்ணி பாருங்கள் வீடியோ கரெக்டாக ப்ளே ஆகுதான்னு. நெக்ஸ்ட் அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த சாங்குக்கு வந்து இந்த வீடியோக்கு வந்து நான் லிரிக்ஸ்லாம் ஆட் பண்ணலான்ட்டு தான் கைஸ் பார்த்தேன். ஆனால் டியூரேஷன் ஒரே காரணத்துக்காக தான் கைஸ் நான் எதுவுமே ஆட் பண்ணல. வெறும் டெம்ப்ளேட்டும் அதாவது வீடியோ எப்படி மேக் பண்ணுறதை மட்டும் நான் சொல்லிட்டு மியூசிக் கூட நான் ஆட் பண்ணிக்கிறத உங்களுக்கு காமிச்சிருக்க மாட்டேன். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் கைஸ். ஆனால் டியூரேஷன் வந்து எங்கே போகும் அதுக்காக தான் சொல்கிறேன், உங்களுக்காக தான் கைஸ் இது எல்லாமே. ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இது போல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பாய் கைஸ் அண்ட் லவ் யூ டு ஆல். மறக்காமல் லைக் மட்டும் போட்டு போயிடுங்க கைஸ்.